திமுகவுக்கு முட்டு கொடுக்கறாங்க, திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்கிறாங்க. என்னென்னவோ அவன் வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கிறான். தேவை இருக்கிறது. அதனால் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்கிறது. அதனால்தான் இந்தியாவில் வேறு யாரும் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் வந்த பிறகு இப்படி ஒரு தனி போராட்டத்தை அறிவிக்காத போது நாம் அறிவிக்கிறோம். பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற எல்லாரையும் நாம ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கு. அவங்க கூட நிற்க வேண்டிய தேவை இருக்கு. என்னென்னவோ அவன் வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கிறான். திமுகவுக்கு முட்டு கொடுக்கறாங்க, திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்கிறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற இந்த புரிதல் அவங்களுக்கு இல்ல. அதனால அவங்களால அப்படிதான் பார்க்க முடியும். காங்கிரஸோடு முரண்பாடு இல்லையா? இருக்கு. வேற கட்சிகளோடு நமக்கு முரண்பாடுகள் இல்லையா? எதிர்கட்சிகளோடு இருக்கின்றன. ஆனாலும் RSS பிஜேபி என்கிற அந்த அமைப்புகள் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தையே நீர்த்து போக செய்யக்கூடிய சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிற சூழலில் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற போது பிஜேபியை எதிர்க்கிற எல்லோரோடும் கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்கிறது. அதனால் காங்கிரஸ் இருக்கிற அணியில் தொடர்கிறது. அவ்வளவுதான், சிம்பிள். எவனும் எப்படியும் பேசிட்டு போகட்டும், எதை வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், அதை பத்தி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் இந்தியாவில் வேறு யாரும் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் வந்த பிறகு இப்படி ஒரு தனி போராட்டத்தை அறிவிக்காத போது நாம் அறிவிக்கிறோம். முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும் என்பதும் ஒரு செயல் திட்டம். எல்லாவற்றையும் விட அரசமைப்பு சட்டத்தில் உயிர்மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை